என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். டெக்னாலஜி ஒரு நெவர் எண்டிங் கேம். வட சென்னை படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு இன்னோவேஷன் வந்தால் முடிகிற சண்டையாக்கா இது, ஒருத்தன் செத்தா முடிகிற சண்டையாக்கா இது. கடந்த 5 வருடங்களில் நம்ம பின்லாக்லேருந்து ஃபேஸ் ஐடி வரைக்கும் வந்திருக்கிறோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ஸை ஃபோனோட ஃப்ரண்ட், பேக், சைடு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் டெக்னாலஜியை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்காக இப்போ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஃபோனோட லுக்ஸை எந்த வகையிலையும் பாதிக்காத அளவுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை டிஸ்பிளேக்கு உள்ளாலே கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது, இது ஒரு நல்ல இன்னோவேஷனா இல்லையா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல். நாம இப்போ நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பிசிக்கல் கெப்பாசிட்டிவ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை விட இது மொத்தத்திலேயே ஒரு டிஃப்ரெண்டான டெக்னாலஜி. இதில் ஒரு ஆப்டிக்கல் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த சென்சார். இது மார்ச் 2018 இறங்கியிருந்த விவோ X21 யூஸ் பண்ணியிருந்த சினாப்டிக்ஸ்ங்கிற நிறுவனம் தயாரித்த ஒரு சென்சார். இதை வந்து CMOS சென்சார்னு சொல்லுவாங்க. நம்மளோட விரலை இந்த சென்சார் மேலே வைக்கிறப்போ அந்த பகுதியில் ஒரு பிரைட் லைட் வெளிப்படுது. இந்த லைட் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸை ஹை ரெசல்யூஷனில் ஸ்கேன் பண்ணுது. நீங்கள் செராக்ஸ் மிஷினில் ஏதாவது டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணுறப்போ ஒரு லேசர் மாதிரி ஒரு லைட் ஷைன் ஆகும். இந்த ப்ராசஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் இங்கே ஃபிங்கர் பிரிண்டை ஸ்கேன் பண்ணி அதில் இருக்கிற வேல்யூஸ், ரிட்ஜஸ் எல்லாம் தனித்தனியாக ஹைலைட் பண்ணி வச்சுக்கும். இந்த ஸ்னாப்டிராகன் ட்ரஸ்ட் ஜோனில் ஆல்ரெடி சேவ் ஆகிருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் கூட இதை கம்பேர் பண்ணி இது ஏற்கனவே சேவ் ஆகிருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் கூட ஒத்து போதான்னு பார்த்து அன்லாக் பண்ணும். நம்ம முதல் பார்த்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் விவோ X21 இருந்தது. அதே ஸ்கேனர் தான் Xiaomi Mi 8 யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ Oneplus 60 யூஸ் பண்ணியிருக்கிற செகண்ட் ஜென்ரேஷன் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கூடிக்ஸ்ங்கிற நிறுவனம் தயாரிச்சது. விவோல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஸ்கிரீன் அன்லாக் பண்றதுக்கு 1.5 செகண்ட் தேவைப்பட்டு, ஆனால் Oneplus 60 வெறும் 0.34 செகண்ட்ஸ்லேயே அன்லாக் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் OLED அண்ட் AMOLED டிஸ்பிளேல மட்டும்தான் ஒர்க் ஆகும்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த CMOS சென்சார் OLED அண்ட் AMOLED டிஸ்பிளேக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். இப்போ வரைக்கும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வெறும் குறைவான கம்பெனிகளை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. OnePlus, Oppo, Vivo, Xiaomi, Huawei இந்த 5 கம்பெனில தான் இப்போதைக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. இனி சாம்சங்கோட அடுத்த ஃபிளாக்ஷிப் போனான சாம்சங் கேலக்ஸி S10ல இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வரப்போகுதுன்னு எதிர்பார்க்கப்படுது. அதுவும் குவால்காமோட 3rd ஜென்ரேஷன் ஃபிங்கர் பிரிண்ட் வரும்னு சொல்றாங்க. இது Oneplus 60 ஃபிங்கர் பிரிண்டோட வேகமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி இறங்கினதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அண்ட் எனக்கு எக்ஸாம் போயிட்டு இருக்கிறனால நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல டிலே ஆகிட்டு வருது. இன்னும் போக்கோ ஐஃபோனோட ரிவ்யூ இன்னும் பண்ணல. இன்னும் 2 ஃபோன்ஸ் அன்பாக்சிங் இருக்கு. Redmi 6 அண்ட் Realme C1 அன்பாக்சிங் அண்ட் ஓவர் வீடியோ கூடிய சீக்கிரமே வரும். ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க, ஆனால் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணாமல் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.